வரல அப்படியே அது வெஹிக்கிள் அங்கேயே உலகடை போய் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக ஹன் பண்ணி வச்சுருக்குங்க. இந்தியன் கார்டை தாங்க ஹன் பண்ணி வச்சுருக்கு. பார்க்கவே பயங்கரமாக இருக்குங்க. வெல்கம் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அதே பந்திப்பூர் தாங்க பயங்கரமாக போகிறோம். இன்றைக்கி ஆக்சுவலாக ஒரு 3 சஃபாரிங்க. 3 சஃபாரியுமே ஒரு பிரமிப்பு கூட்டிய ஒரு விஷயம் தாங்க இன்றைக்கி நடந்திருக்கு. வாங்க இன்றைக்கி வீடியோவுமே பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கோம். அந்த என்ட்ரன்ஸ் போகிறக்குள்ளேயே நம்மளுக்கு யானை ரோட்டு மேலே நின்றுச்சுங்க. அது பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக நின்றுட்டு இருந்துச்சு. ஏன்னா ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காண்டி நிற்கிது. நாங்களும் அப்படியே நின்றுட்டோம். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சுங்க. சரி கொஞ்சம் மூவ் பண்ணி போவோம்னு பார்த்தோம். அது ஆக்சுவலாக கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோன்றதுக்காண்டி வெயிட் பண்ணி நின்றுட்டுருக்குங்க. ரோடை கிராஸ் பண்ண போகிறேன். அட்டகாசமாக கிராஸ் பண்ணுறேன். யானை பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா யானையுமே தண்ணிக்குள்ளே இறங்கி இன்றைக்கி குளிக்க போகுதுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி யானை குளிக்கிறத நம்ம நேரடியாக பார்த்தது இல்லைங்க. நிறையா டிஸ்கவரி சேனலில் பார்த்துருக்கோம் அதிகமாக. இவ்வளோ கூட்டமாக நேரடியாக யானை குளிக்கிறத இப்போ தான் முதல் தடவை பார்க்குறேங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகுங்க. அவ்வளோ ஒரு பிரமிப்பாகவும், அவ்வளோ ஒரு அழகாகவும், அவ்வளோ சந்தோஷமாகவும் எல்லா பேருமே பார்த்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அம்சமாக, அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்துச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். அந்த கடைசியாக உள்ள யானை உள்ள யானை இருக்குது பாருங்க. அந்த யானை ரொம்ப சேட்டை பண்ணுச்சுங்க. பாருங்களேன். பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
எவ்வளோ அழகாக குளிச்சுட்டு இருக்கு பாருங்களேன். அந்த தும்பிக்கையில் வந்து அந்த இதை தண்ணியை எடுத்து அந்த மேலே அடிக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உண்மையிலங்க யானை குளிக்கிறது ஃபஸ்ட் டைம் வந்து நேரடியாக பார்க்குறேங்க. அதில் அந்த குட்டி யானை அங்கே பாருங்களேன், அந்த குட்டி யானை பண்ணுறத பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். போ ரொம்ப பிரமிப்பு ஆக்கிருச்சுங்க நம்மளை. இங்கே பாருங்கள், எல்லா யானையுமே உள்ளே முங்கிட்டாங்க. அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஒரு காட்சி நம்மளுக்கு கிடச்சிச்சுங்க இன்னைக்கு. அவ்வளோ சந்தோஷங்க. அங்கே பாருங்க, இது என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க, பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த காட்டையே ஒரு அலற விட்ட ஒரு இடம்னா அது இந்த இடம் தாங்க. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இடங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமாக நான் ஒரு பயத்தை அனுபவித்த ஒரு இடம்னா அதை நான் இந்த இடத்த தாங்க சொல்லுவேன். எல்லா வண்டியும் ஏன் நிற்கிதுன்றதுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தூரத்தில் இந்த கேமரா க்ளோஸில் கொண்டு போகிறேன். ஒரு கால் தெரியுதா உங்களுக்கு? அந்த காலை பாருங்கள். ஒரு கால் மட்டும் தெரியுதா உங்களுக்கு? அந்த காலோட விளைவை உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் தபம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு தலை வந்து மேலே பார்த்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு?
தெரியுதா? இப்போ பாருங்கள், இப்போ நல்லா பாருங்கள். தலை வந்து மேலே திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது. கை காலெல்லாம் ஒரு மாதிரி அதுக்கு மேலே இருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு மிகப்பெரிய இந்த காடையே ஒரு அலற விட்ட ஒரு சம்பவம் தாங்க இது. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்க. இந்த அளவுக்கு ஒரு புலி வந்து ஒரு டன் கணக்கில் இருக்கிற ஒரு இந்தியன் காரை வந்து அடிக்க முடியுமான்றது எனக்கு இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தது தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம். அந்த இன்னொரு கால் எங்கே தனியாக கிடக்குது பாருங்கள். அப்போ எந்த அளவுக்கு அதை அடித்து அதை அப்படி சாப்பிட்ருக்கு பாருங்களேன். பாருங்க, பார்க்கவே அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலை வந்து புலி வந்து பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு இந்தியன் காரை அடிக்கிறதுனா சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அதை அடித்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக சாப்பிட்டுட்ருக்குன்னா உங்களால் நம்ப முடியுமா? புலியுடைய குணாதிசயமே அதாங்க. 3 நாளாக இந்த இறையை சாப்பிட்டுட்ருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்தது 2வது நாள். நாள் அது சாப்பிட்டதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நாள் நம்ம வீடியோ எடுக்க முடியல. அங்கே எடுத்தவங்க கொடுத்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் நாள் அந்த புலி அடித்த 2வது நாள் நாங்கள் போயிருந்தோம். அன்றைக்கி ஈவினிங் ஜிப் சவாரி போயிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த இதை காமிச்சிருப்பேன். அன்றைக்கி முடிச்சுட்டு மறாவது நாள் காலையில் மார்னிங் வந்து நாங்கள் மறுபடியும் ஜிப் சவாரி போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சி போகிறோம்னா, அந்த புலியை ஹண்ட் பண்ணியிருந்தா பக்கத்தில் எப்பவுமே புலி இருக்குமா. அதாவது ஒரு புலி வந்து ஒரு வேட்டையாடி இருந்தால் அந்த இடத்த விட்டு போகவே போகாதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாளும் அதை வேட்டையாடி அந்த வேட்டையாடின அந்த பொருளை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் அந்த இடத்த விட்டே நகலுவாங்க. அந்தளவுக்கு புலியோட வேட்டை தன்மை வந்து ரொம்ப பிரமிப்பாகவும் ரொம்ப ஒரு அபூர்வமாகவும் இருந்துச்சுங்க. அதனால் நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணோம்னா, மறாவது நாள் காலையில் அந்த ஜிப் சவாரி போனோங்க. அப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நைட்டு பூரா சாப்பிட்டுட்டு அந்த அந்த இந்தியன் கார்டு செத்து கிடந்த இடத்துல வந்து ஆப்போசிட்டில் படுத்துருச்சுங்க. அப்படியே எந்திரிச்சிச்சுங்க. பாருங்களேன், எப்படி உட்காந்துருக்கு பாருங்க. எந்திரிச்சு அப்படியே உட்காந்துருச்சுங்க. ஒரு எந்திரிச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த இந்தியன் கார் இறந்து வெடித்து நிற்குவேன். அது அப்படியே நம்மளை நோக்கியே அப்படியே வந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பதட்டமாகவே ஆயிடுச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ பதட்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் அப்படியே வந்துட்டு இருந்தது. அப்படியே கொஞ்சம் ரைட்டில் ஏறி அப்படியே அந்த ஓரமாகவே அப்படியே போயிருச்சுங்க. இவ்வளோ பெரிய ஒரு இந்தியன் காரை வந்து அடிச்சிருக்குங்க இந்த புலி தாங்க. எப்படி இருக்கு பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. அப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போயிருச்சுங்க. அப்புறம் நாங்கள் மறுபடியும் இதை பார்த்தோன்னா, முதல் நாள் நாங்கள் பார்த்ததை காட்டியும் இங்கே பாருங்களேன்,
ரொம்ப குறைஞ்சு ரொம்ப கொஞ்சமாயிருச்சுங்க. நாள் வந்து இங்கே இருந்ததை அது இழுத்துட்டு போய் எங்கே போட்டிருக்கு பாருங்களேன். பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க. அதை பார்க்கவே பார்த்தீங்கன்னா அது எப்படி அடித்து எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இவ்வளோ அப்புறம் அங்கே அதை முடிச்சுட்டு திருப்பி வந்தோங்க. ஒரு டஸ்கர் வந்து பயங்கரமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. தண்ணி குடிக்கிற அழகு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அன்றைக்கி ஈவினிங் சஃபாரி வந்து வந்தாங்க. மறுபடியும் அந்த ரோடு தாங்க. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒருவேளை மறுபடியும் சாப்பிட்டுட்ருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சி நாங்கள் அப்படியே வந்தோங்க. அப்படியே மெதுவாக வந்துட்டு இருந்தோங்க. பார்த்தா அந்த இதையே காணுங்க. என்னடா காணோம் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் திகைப்பாகி பார்க்குறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கால் மட்டும் கிடந்துச்சுங்க. என்னடா காணோம் அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிச்சிட்டோங்க. என்னடா அவ்வளோ பெரிய அந்த இது இருந்துச்சு, எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி காலையில் பார்த்தது இப்போ சாயந்தரம் காணாமல் போயிருந்துட்டு அப்படி தேட ஆரம்பித்தோங்க. ஒரு கொஞ்சம் தூரம் வந்துக்கிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த அவங்கள பார்த்தோங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே இழுத்து வச்சிருச்சுங்க. இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளோ இது பார்த்தோம் அன்றைக்கி நாள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது அப்படியே உள்ளே இழுத்து கொஞ்சோண்டு தாங்க இருந்துச்சு. அந்த தலை மட்டும்தாங்க பெருசாக தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்களேன், அந்த தலை மட்டும்தான் இருக்குது. மற்ற எல்லாத்தையுமே சாப்பிட்ருச்சுங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருந்தது அது எங்கே இருக்குது பாருங்கள். அதை அப்படியே இழுத்துட்டே கொண்டு போய் உள்ளே வச்சிருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சுங்க. நாள் பார்த்தது இந்த இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஐயோ, அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலாக இருந்துச்சுங்க பார்க்கவே. ஏன்னா எல்லாத்தையுமே சாப்பிட்ருச்சுங்க. எதுவுமே இல்லைங்க. அந்த தலையும் ஏதோ கொஞ்சோன்னு ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது எல்லாத்தையுமே சாப்பிட்ருச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்துகிட்டே இருந்தேங்க. அந்த நம்ம போன வீடியோவில் அந்த அலாரம் கால் நடந்த இடத்த மறுபடியும் பார்த்தோம். ஆல்ரெடி ஒரு இந்தியன் கார்டு வந்து செத்து கிடக்குது. இங்கேயுமே இவ்வளோ இந்தியன் கார்டு இருக்குது. நம்ம ஏற்கனவே இந்த இடத்துல தான் அந்த அலாரம் கால் வந்து பயங்கரமாக கேட்டிருந்தது. அந்த வீடியோ முன்னாடி உள்ள வீடியோ போட்டிருப்போம். இந்த இடத்துல இந்தியன் கார்டு வேறு நிற்கிது. ஐயோ, என்னடான்ட்டு ஒரு மாதிரி இதாகிடுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. நம்ம இங்கே தான் ஆக்சுவலாக வந்து போன தடவை வந்திருந்தப்போ இந்த இடத்துல தான் அதிகமான ஒரு அலாரம் கால் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நாங்கள் இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கர சத்தமாக அலாரம் கால், லங்கூர் எல்லாமே பயங்கரமாக சத்தமாக அலாரம் கால் கொடுத்துருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட பாருங்களேன், அதில் இருக்கும். அந்த இடத்துலையே இந்தியன் கார்டு கூட்டமாகவே இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு இந்தியன் கார்டை வந்து அடிச்சு சாப்பிட்டதுனால ஒருவேளை இங்கே எதுவும் ஆயிருமா அப்படின்ற மாதிரி பார்த்தோங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அதுவும் பாவம் கூட்டமாகவே தெரிஞ்சோடனே கொஞ்சம் நல்லா பார்க்க அழகாக தெரிஞ்சிச்சுங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அற்புதமாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் தெரிஞ்சிச்சுங்க. ஆனால் ஒரு டைகர் வந்து இந்தளவுக்கு பவராக இருக்குன்றது எனக்கு இங்கே பார்த்தாங்க தெரியும். ஆக்சுவலாக இவர் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவர் தாங்க நைட்டு போய் நம்ம அந்த பந்திப்பூர் அந்த மெயின் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் போய் போகிற வர லாரியை பூரா நிப்பாட்டுறவருங்க.
ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் உள்ள அந்த சஃபாரி வந்தப்போ உள்ளே இருந்தாருங்க. பார்க்க எப்படி நிற்கிறாரு பாருங்க, எவ்வளோ பவ்யமாக நிற்கிறாரு பார்த்தீங்களா? இவர் தான் வந்து அந்த மெயின் ரோட்டில் எல்லா வேலையும் பார்க்குறவருங்க. ஒரு லாரியை பூரா நிப்பாட்டியிருந்தார். ஆக்சுவலாக இந்த 3 நாள் சஃபாரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 3 நாள் சஃபாரி வந்து அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்க்க முடியாத எல்லாத்தையும் பார்த்தோம். கொஞ்சம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.